துலாம் ஒரு அபாயம் நெருங்கிடுச்சு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் பிரச்சனையை கொடுக்கும், வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே விஷயம் என்ன, நான் நல்ல விஷயம் சொல்லிடுறேன். 10ல் சூரியன் நல்ல விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிரச்சனை என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். சூரியன் புதன் குரு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்லது தான், ஒன்றும் கெட்டது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா 3 கிரகங்களுக்கு உச்சமான குருவோட சூரியன் புதனோட சேர்க்கை இந்த டைம் பீரியட் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ப்ரமோஷனுக்கான ஒரு டைம். ஏன்னா 10ல் குரு வந்தாலே ஒரு பதவி போய் தான் இன்னொரு பதவியை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கம்பெனியை விட்டு போய் இன்னொரு கம்பெனியில் நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு ஏற்படும் துலாத்துக்கு. ஆனால் அந்த இழப்பை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஹோல்ஹார்ட்டடாக எடுத்துக்கிறதுக்கு உங்கள் மனசு ஏற்றுக்கணும். சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயோ இந்த சேஞ்ச் எனக்கு வேணாங்க, இந்த சேஞ்ச் எனக்கு புதுசாக இருக்குங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. துலாத்துக்கு கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்கர காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சனியோடது. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே நீங்கள் அந்த சேஞ்சை நீங்கள் தொடர்ந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்னொன்று சூரியன் புதனோட சேர்க்கை என்னன்னா டெஃபினட்டாக பெரிய பதவி உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கறதுக்கு, இல்லை ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2nd வீக்லேருந்து உங்களுக்கு அது கிடைக்க போகுது. இன்னும் சொன்னால் ஆகஸ்ட் 15க்கு மேலே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேரேஜ் ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது, மேரேஜ் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது முடிவு எடுக்கலாமான்னா பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அங்கே தான் நம்மளுக்கு சிக்கல் சறுக்கல் எல்லாமே இருக்குது. இந்த டைம் பீரியடில் 6ல் சனி இருக்கும்போது கூட இருக்கவங்களே நமக்கு பகையாயிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான் நேற்று, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவரே எனக்கு எதிரியான மாதிரி ஃபீல் பண்ணுற அபாயமாக இருக்குது. அவர் கூட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்துற மாதிரி இருக்குது. என் ஒய்ஃப் கூட இருந்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்ட மிதிக்கிறா உதைக்கிறா, ஏன்னே தெரிய மாட்டேங்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் கூட ஃபீல் பண்ண தோணும் இந்த டைம் பீரியடில். அதனால் உறவுகள்லையும் ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு பேசாதீங்க. பேசிட்டு போனால் பேசிட்டு போட்டோம். நம்ம துலாம் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பேலன்ஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கும். அதனால தான் கையில் தராசை கொடுத்து அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். 6ல் சனி இருக்க வரைக்கும் பகையாளிகள் உருவாவாங்க, ஃபேமிலியிலே உருவாகும், உங்களுக்கு தெரியாது. நம்ம மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், நம்ம சித்தியாக இருக்கலாம், மாமா யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் பகையாளிகள் உருவாகக்கூடிய இந்த டைம் பீரியடில் அது குறைஞ்சபட்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி சுமூகமாக போகிறதுக்கு பாருங்கள். இருக்கிற பிரச்சனையை ட்ரிகர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பெருசாக போய் பூகம்பமாக வெடிக்கும். அதனால் கவனம் தேவை இந்த மாதத்தில். அடுத்து எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம், என்ன வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னா 5ல் ராகு. சூப்பர், எக்ஸலண்ட். இந்த டைம் பீரியடில் ராகுக்கு எந்த ஒரு கிரகத்தோட பார்வையுமே இல்லை, குருவோட பார்வையும் இல்லை. ஸோ இது தனித்து இயங்கக்கூடிய ராகு. எப்படி தனியாக அப்போ கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க, தன்னுடைய டேலண்ட்டை வெளிக்காமிச்சு வரக்கூடிய படிக்கிற பசங்களாக இருக்குங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியடாக இருக்க போகுது. ஸோ படித்து முடித்து உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் டேலண்ட் உங்களுக்கு உருவாகி அதன் மூலிமா நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஒரு மாதம். ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அதாவது எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்கே இருக்கார், அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்கே இருக்காங்கன்னா கடக ராசியில் உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமாக நம்ம இந்த மாதத்தில் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியா தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாருங்க, இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நெருக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த 2nd வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுல இருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில, அதாவது
தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில இருப்பாரு. அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியா இருக்கக்கூடிய ராசியில உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில சஞ்சரிக்க போறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்க போறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியா கிரக நிலைகள் வந்து மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்கு. ஸோ அவங்க மாதம் மாறுவாங்க. மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு, வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை மட்டும். அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாவுதா? ஏன்னா இப்ப பாருங்க இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாசத்துல எல்லாம் பாருங்க புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்ப இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போறார். ஸோ அப்ப கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்க வந்து அதை ப்ரிடிக்ஷனா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு, மனிதனோட வாழ்வியல்ல அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, அது மட்டும் இல்லாம உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். கண்டிப்பா பிளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலா அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டா பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, படத்தோட டைரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டைரக்டர் எவ்வளவு முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டைரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ராசி பலன் அப்படின்றது பொது பலன் அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சே ஆகணும். ஏன்னா இது ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடிய ஒரு பலன். இது ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படிலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? நான் எல்லா வீடியோலும் ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்க புதுசா பாக்குறவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாமே தவிர, ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து என்னை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரே விஷயத்த தான் இன்சிஸ்ட் பண்றேன். ராசி பலன் அப்படின்றது மாதம் மாறக்கூடிய ஒரு பலன். ஸோ ராசி பலன்னா ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா எடுத்துக்கோங்க. மற்றபடி மற்ற கிரகங்கள் மாறுற ஒரு விஷயத்த நீங்க வந்து அப்படியே கண்டினியூஸா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற ராசிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.